ஆகா விசு பைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பிரதோஷம். இந்த பகுதியில் பிரதோஷம் என்றால் என்ன, அதனுடைய வரலாறுகளை எல்லாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். இது கொஞ்சம் நீண்ட பகுதி தான். பகுதி 3 அல்லது 4 வரைக்கும் போகலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய தினம் முதல் பகுதி. இந்திராதி தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்து பார்க்கடலையும் கடைய முயன்றார்கள். மந்திரகிரியை மத்தாகவும் சந்திரனை தரியாகவும் வாசுகி என்ற நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அமைத்தார்கள். திருமால் கூர்மமாகி மந்திரகிரியை தனது முதுகில் தாங்கினார். அசுரர்கள் தலைப்புறமும் தேவர்கள் வாழ்புறமும் நின்று கடையலானார்கள். அந்த நாள் தசமி திதி அன்று ஒரு வேளை உண்டு, ஒரு வேளை தான் சாப்பிட்டார்கள். ஒரு வேளை சாப்பிட்டு திருப்பார்கடலை கடைந்தார்கள். மறுநாள் ஏகாதசி 11வது திதி. பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி வருத்தம் தாங்காது பதைத்து நஞ்சை உமிழ்ந்தது. கடலில் இருந்தும் நஞ்சு தோன்றியது. வாசுகி கக்கிய நஞ்சும் கடலில் தோன்றிய நஞ்சும் ஒன்று சேர்ந்து ஆளாளம் என பெயர் பெற்றது. இந்த ஆளாளம் மிக பயங்கரமாக வெப்பமுடன் உலகத்துக்கே முடிவு செய்வது போல் விண்ணவரை விரட்டியது. வளமாகவும் விடமாகவும் மறித்து துரத்தியது. திசைதோறும் தேவர்கள் நடுங்கி ஒடுங்கி ஓடினார்கள். வெண்ணிறமாக இருந்த விஷ்ணுமூர்த்தி விஷவேகத்தால் நீல நிறமாக மாறினார். வானவர்கள் அஞ்சி திருக்கயிலாயம் சென்று சிவபெருமானிடம் அடைக்கலம் அடைந்தார்கள். தஞ்சம் புகுந்த வானவர்கள், தேவதேவ மகாதேவ அருட்கடலே, கருணை குன்றே, தேவரீர் நாங்கள் அடிமைகள், தேவரீர் உடையவர், தாங்கள் உடைமைகள், நாங்கள் பார்க்கடலை கடைந்தோம். அந்த விவசாயத்தில் முதலில் விளைந்தது தேவரீருக்கு உரியது என்று கூறி முறையிட்டார்கள். ஓலமிட்ட வண்ணம் இடமாகவும் வளமாகவும் இடவளமாகவும் அவர்கள் சன்னதி முன்னிட்ட நந்தி தேவரது அண்டத்தில் ஒளிந்தனர். அண்ட சராசரங்களும் சகல தேவர்களும் சிவபெருமானை ஏக சிந்தனையாக தங்களை காத்தருள கோரி துதித்த அந்த நேரமே பிரதோஷகால நேரமாகும். கருணையே வடிவான கண்ணுதற் கடவுள் தமது அருகில் நிற்கும் கந்தனாரை பார்த்து என்ன சொன்னார்?